ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புல்லா பிரசன்ட்ல வெளிவந்த சத்தாரின்னு சொல்லிட்டு எபிசோடு 1 and 2 தாங்க பார்க்க போறோம். சரி, ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டனை ஆள வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையனை தாங்க காட்டுறாங்க. இவனோட பேர் கார்த்திங்க. இப்போ இவன் என்ன பேசிட்டு இருக்கானா, சார் நான் சொல்றது புரிஞ்சுங்க, நீங்க சொல்ற வேலை என்னோட வேலை கிடையாது, இது எங்க மாமாவோட வேலை, அவர் தான் இந்த வேலை பார்ப்பாரு அப்படி சொல்லும் போது அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் தெரியாது, நீ இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சு இருக்கணும், சோ இந்த வேலை நீ தான் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லும் போது அதுக்கு இவர் சொல்றாரு, சார் நான் இது மாதிரி வேலை செய்யறேன்னு தெரிஞ்சா எங்க வீட்டுல என்ன பத்தி என்ன நினைப்பாங்க, சத்தியமா செய்ய முடியாது அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றனா, அதெல்லாம் தெரியாது, நீ இந்த வேலை செஞ்சுதான் ஆகணும், இந்த மாசத்தோட டார்கெட் நீ அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிடுறாரு. உடனே அவர் லைன்ல இருக்கிறதா நினைச்சு இவர் கெஞ்சிட்டே இருக்கும்போது அப்பதான் தெரியும் கால் கட் பண்ணது. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, என்னடா இப்படி வந்து மாத்திட்டோம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப அங்க ஒரு செவுத்துல ஒரு வயசானவர் போட்டோ ஒட்டி இருக்குங்க. அதை பார்த்தோடே ஒரு ஐடியா வந்துருது. உடனே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா, அந்த போட்டோல பார்த்தாரு இல்லையா, அவரு மாதிரி இவனும் ஒரு ஒட்டுதாடி வச்சுட்டு இப்ப ஒரு வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப அங்க பார்த்தோன்னா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆன்டி வராங்க. வந்தவங்க சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த மேடம் நான் புல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டம் விற்கிறேன், இது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆளை பார்க்க வயசானவமா இருக்க, ஆனா உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளை விற்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல மேடம் இந்த பொருள் வேற லெவல்ல வேலை செய்யும், அது மட்டும் இல்லாத இதோட குவாலிட்டி நல்லா இருக்கும், நீங்க வேணா யூஸ் பண்ணி பாருங்களேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எப்படி யூஸ் பண்றது, எங்க வீட்டுக்காரர் இங்க இல்லையே, அவர் தான் வெளியூர் போயிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி ஓகே, இருந்தாலும் இதை வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ உள்ள வந்து எனக்கு ஒரு ட்ரையல் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கையை பிடிச்சி உள்ள கூட்டு போகும்போது இப்ப அவன் என்ன பண்ணுவானா, சரி மேடம் ட்ரையல் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப இவன் என்ன பண்ணானா, அவங்கள கட்டி பிடிச்சி செம்மையா மூட ஏற்றும் போது இப்ப அவங்களும் சொல்ல வேணாங்க, வேற லெவல்ல அவங்களும் மூடாயிடுவாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெட்ல வேற லெவல்ல மேட்டர் பண்ணும் போது இப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி நீ வாங்கிட்டு வந்து அந்த ஐட்டத்தை எடுத்து மாட்டு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவன் அந்த காண்டம் போட்டுட்டு வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, நீ நல்லா தான் பண்ற, இதோட குவாலிட்டி செக் பண்ணும் இல்லையா, சோ கொஞ்சம் வேகமா செய் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவனும் செம்ம ஃபாஸ்டா செய்வாங்க. சரியான ஸ்பீட்ல செஞ்ச உடனே அவளுக்கு செம்ம மூடாயி கடைசியில் அவளுக்கு முடிஞ்சிருதுங்க. உடனே இப்ப இவன் என்ன பண்ணோம்னா, எப்படி மேடம் இருந்தது என்னோட குவாலிட்டி அப்படி சொன்னதுக்கு அப்புறம், உன் ப்ராடக்ட் செம்ம சூப்பரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனும் கொஞ்சம் பாக்கெட் கொடுத்துட்றான். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பெட்டு கடியில இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீ திரும்ப இங்க வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம், கண்டிப்பா மேடம் நீங்க கூப்பிட்டு வராதா இருப்பானா அப்படி சொல்லிட்டு இவ அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கார்த்தி தாங்க காட்டுறாங்க. இவன் என்ன பேசுறான்னா, சார் நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மந்தோட டார்கெட்லாம் நான் அசால்ட்டா முடிச்சிருவேன், சோ என்னோட இன்சென்டிவ் அமௌண்ட் எல்லாம் எடுத்து வைங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவனும் இந்த காலை கட் பண்ணிடுறான். இப்படியே இந்த சீன் கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த கார்த்தி என்ன பண்ணுவானா, திரும்ப ஒரு தாடி ஓட்டிட்டு சைக்கிள்ல போயிட்டு ஒரு வீட்டு வாசல்ல நின்று மேடம் அப்படி சொல்லி கூடும் போது இப்ப அங்கிருந்து ஒரு ஆன்டி வருவாங்க. பாக்குறதுக்கு செம ஆட்டாவே இருப்பாங்க. இப்ப அவங்க வந்த உடனே என்ன வேணும் சொல்லுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவானா, நான் இந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட விற்கலான்னு வந்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே அதை பார்த்த உடனே அவங்களுக்கு கோவப்பட்டுறாங்க. எவ்வளவு தீரியம் தான் என்கிட்ட காண்டம் விற்க வந்திருப்ப அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தொடப்பத்தை எடுத்து அவனை அடிக்கலான்னு போகும்போது டப்புன்னு கால் தவறி அவன் மேல சாஞ்சாறாங்க. இவன் என்ன பண்ணுவானா, அவங்கள பிடிக்கிற சாக்குல அவங்களுடைய மாங்காய் மேல கையை வச்ச உடனே இப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. உடனே இவனுக்கு செம மூடானதுக்கு அப்புறம், மேடம் இந்த காண்டம் உங்க வீட்டுக்காரர் செய்யாததெல்லாம் செய்யும் தெரியுமா, வேற லெவல்ல மூடையத்தும், உங்களுக்கு வேணா நான் போட்டு ஒரு ட்ரையல் காட்டுறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை கையை பிடிச்சி உள்ள கூட்டு போறாங்க. கூட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன சொல்லனா, சரி உங்களுடைய பாவடையை தூக்குங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி நீ இது போடு நான் அதுக்குள்ள ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இவன் போட்டுட்டு அவங்கள அந்த செவுத்துல நிக்க வச்சு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன் ஹாட்டாவே இருக்கும். இப்படியே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இவ்வளவு வேகமா செய்யற, ஆனா நீ யாருன்னே தெரியல, ஒரு பேரை தெரியாத உன் கூட மேட்டர் பண்ணத நினைச்சா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா, யார் எவருன்னு தெரியாம மேட்டர் பண்ணதான் அதுல சுகமே அதிகமா இருக்கும், சோ நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணானா, வழக்கம் போல அவனுடைய அந்த காண்டம் பாக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இதை வச்சுங்க நான் உங்களை திரும்ப வந்து பாக்குறேன் அப்படி சொல்லும் போது இந்த ஆன்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெட்டு கடியில இருந்து பணத்தை எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு சரி ஓகே அடுத்த முறை பார்க்கலாம் சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட அடுத்த வீடியோ பார்த்தரலாம். இப்ப செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா, ஒரு மொட்டை அங்கிள் என்ன பண்றாருன்னா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஆன்டி தாங்க காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கார்த்திக்கு கால் பண்ணி பார்த்துட்டு நேரா அந்த மொட்டை அங்கிள்கிட்ட வந்துட்டு, இந்த கார்த்திக் கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படி சொல்லும் போது அதுக்கு மொட்டை அங்கிள் என்ன சொல்லுவாருன்னா, அவன் என்ன சின்ன பையனா விடு, அவன் சீக்கிரமா வந்துருவான் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன்
நம்ம எங்காச்சும் போயிட்டோம்னா அக்காட்ட நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கறாங்க. அதுக்கு அந்த மொட்டாக்கள் என்ன சொல்றாருன்னா, சரி ஃப்ரீயா விடு, நான் அவனை எங்க இருக்கான்னு நான் கால் பண்ணி பாக்குறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவங்களும் சரி ஓகே நீங்க பாருங்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இந்த மொட்டாக்கள் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் கார்த்திகை டயல் பண்ணும்போது அது சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும். உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, எங்கடா போன கார்த்திக், கடுப்பு ஏத்துறடா அப்படின்னு சொல்லும் போதே இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் நம்ம ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. அவர் என்ன வழக்கம் போல தாடி ஓட்டிட்டு மறுபடியும் சைக்கிள் எடுத்துட்டு அவர் அந்த காண்டவிக்க கிளம்பிடுறாரு. ஒரு இடத்துல சைக்கிள் நிப்பாட்டிட்டு ஒரு வீட்டு முன்னாடி ஒரு ஆண்டியை கூப்பிடும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வந்து நிக்கிறாங்க. இவன் அந்த காண்ட டப்பா எடுத்து காட்டின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவனை கையை பிடிச்சி உள்ள எடுத்துட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா பேண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜிப்போ போட்டு வெளியே வருவாரு. இப்படி இந்த சீன் கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நைட் டைம்ல நம்ம மொட்டை அங்கிளும் அவங்க வைஃபும் படுத்துட்டே இருக்கும்போது நம்ம மொட்டை அங்கிளோட வைஃப் என்ன பண்றாங்கன்னா அவரை பயங்கரமா மூடியத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம மொட்டை அங்கிளும் அந்த ஆன்டிக்கு கம்பெனி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே பண்ற சீன்லாம் வெறித்தனமாவே இருக்குங்க. அவங்கள நல்ல மடியில உட்கார வச்சு அவங்களோட நைட்டி கழட்டிட்டு செம்மையாவே மேட்டர் பண்ணுவாரு. இது ரொம்ப ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது வழக்கம் போல அங்கிளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஆன்டி என்ன சொல்லி புலம்புறாங்கன்னா, ஆரம்பிக்கிறதும் தெரியல முடிக்கிறதும் தெரியல அப்படின்னு சலிச்சிட்டு படுத்து தூங்குறாங்க. இப்படி இந்த சீன் கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்டி மேட்டர் பண்ணா இல்லையா, அந்த ஆன்டி என்ன பண்றாங்கன்னா இந்த மொட்டையோட வைஃப் இருக்காங்களே அந்த ஆன்டிட்ட வந்து நான் ஒருத்தர் பார்த்தேன், அவர் காண்டெல்லாம் சேல்ஸ் பண்றாரு, பாக்குறதுக்கு வயசானவர் மாதிரி இருப்பாரு, நான் மேட்டர் பண்ணா வேற லெவல்ல பண்றான், அவனை பார்த்தா வயசானவர் மாதிரி தெரியாது அப்படி சொல்லும்போது இதுக்கு இந்த மொட்டையோட வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீ, எனக்கும் அவன் கூட கொஞ்சம் லிங்க் பண்ணி விடுறியா, என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப மோசம், அவருக்கு மட்டும் முடிச்சிட்டு படுத்துறாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, சரி உனக்காக நான் வேணா அவனை அனுப்புறேன், ஸோ கொஞ்ச நாள் பொறுத்துரு, அவன் வந்தானா நான் உங்ககிட்ட கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி இந்த சீன் கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் நம்ம ஹீரோவான அந்த கார்த்தி தாங்க காட்டுறாங்க. அவரு சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது இப்ப அங்க பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் மேட்டர் பண்ணாங்க இல்லையா அந்த ஆன்டி வராங்க. அவங்கள பார்த்தோன்னே என்ன சார் ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, ஏன்னா மறந்துட்டீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு கார்த்தி என்ன சொல்லனா, உங்களை எப்படி மேடம் மறக்க முடியும், உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாரு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு பண்ண மாதிரி இன்னைக்கு மேட்டர் பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை வாங்க போலாம் அப்படின்னு இவங்க கூப்பிடுறான். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்பவே நான் வீட்டுல எங்க மாமியார் இருப்பாங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு காடு இருக்கு இல்லையா, நைட் அங்க வந்துருங்க, அங்க பாத்துக்கலாம் அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம் தாங்க காட்டுறாங்க. நைட் டைம் பார்த்தோன்னா இந்த ஆன்டி இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க வராரு. வந்தவர் என்ன கேட்கிறாருன்னா, சரி சொல்லுங்க ஆன்டி இன்னைக்கு என்ன ஃபிளேவர் வேணும் அப்படி சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஃபிளேவர்னாலும் எனக்கு ஓகே, எனக்கு என்ன டேஸ்டா தெரிய போகுது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லனா, டேஸ்ட் தெரியறதுக்காக தானே நான் கேட்கறேன், சொல்லுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உன்னோட விருப்பம், நீ எதை வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன அதே இடத்துல ஒரு துணி விரிச்சு போட்டு அந்த காட்டுல அவங்கள வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன் செம ஹாட்டாவே இருக்குங்க. அவங்களுடைய துணியெல்லாம் கழட்டிட்டு அந்த காட்டுல செம்மையா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட லாஸ்ட் வரைக்கும் அந்த மேட்டர் சீன் தாங்க இருக்கும். நம்ம கோடி சீக்கிரத்துல வேற நல்ல வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். இதோட விடுகிறது நான் உங்கள் மிஸ்டர் விஜய். தேங்க்யூ காய்ஸ்.